வணக்கம். நான் உங்கள் உமா ஹைமவதி. வேள்பாரி பாகம் 1 குலப்பாடல் பகுதி 12. கபிலர் அரண்மனையுடைய மேல் மாடத்தில் நின்றுக்கிட்டு மேற்கு திசையில் சூரியன் மறையிற காட்சியை பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு பொன் வண்டு தனது கூட்டுக்குள்ள மறையிறது போல இருக்குது அந்த காட்சி அப்படின்னு நினைத்தவாறு இருக்கிற போது பின்னாடி காலடி ஓசை கேட்குது. திரும்பி பார்த்தா பாரி வந்துட்டு இருக்கிறார். பாரி வந்த உடனே கபிலரும் பாரியும் இருக்கையில் அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாரி கேட்குறார், காலையில் கிழக்கு திசையில் ஒரு அதிசயம் நடந்தது. அது கதிரவனுடைய ஒளிவாள் தோன்றினது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மேற்கு திசையை பார்த்து காண கிடைக்காத காட்சி அப்படின்னு சொன்னீங்களே, எதை பார்த்து அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறார். கோட்டை சுவரே இல்லாத இந்த எவ்வியூரை பார்த்து தான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே கோட்டை சுவர் இல்லாத ஒரு நகரம் அப்படின்னா அது எவ்வியூராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு. எதிரிகள் கிட்ட இருந்து எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு கோட்டை சுவர் தேவைப்படலை. ஏன்னா எங்களுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் இந்த காட்டையும் இந்த மலை முகடுகளையும் தாண்டி உள்ளே நுழைஞ்சிட முடியாது. அதனால எங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அது சரிதான், ஆனால் காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு கோட்டை சுவர் அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்க பாரி சொல்கிறார். சரி, நீங்கள் சொல்லுங்கள், காட்டில் எத்தனை வகையான விலங்குகள் இருக்குது, அந்த விலங்குகளுடைய தன்மை எப்படி, இப்படி உங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமா? இந்த காடு வட திசையிலும் தென் திசையிலும் நீண்டு இருக்கு. இதில் ஒரு சின்ன பகுதி தான் பரம்பு அப்படின்றது. ஆக இது ஃபுல்லாக இருக்கிற விலங்குகள் கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு கோட்டை சுவர் மட்டும் போதுமானதா? கார்காலத்தில் 3 குலகு தின்ற ஒரு பெண் யானை ஒரு கற்கோட்டையையே தவிர்க்க வல்லது. அதுபோல் அதிங்கத்தை தின்ற ஒரு ஆணை கூட்டம் வந்ததுன்னா அது பெரும் காட்டையே நாசம் செய்துட்டு தான் திரும்பி போகும். அப்படி இருக்க மரங்கள் மேலே ஏறி தாவி கோட்டை சுவரை கடக்கிற உயிரினங்களும் நிறைய உண்டு. ஆக கோட்டை சுவருங்கிறது காட்டு விலங்குகள் கிட்டேருந்து பாதுகாக்க போதுமான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நாங்கள் இந்த நாகப்பச்சை வேலியை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாகப்பச்சை வேலியா எங்கே இருக்காது அப்படின்னு கபிலர் எழுந்து போய் எட்டி பார்க்குறாரு. வீடுகளும் தெருக்களும் முடிந்த உடனே காடு ஆரம்பமாயிருச்சு. ஆக எங்கே இருக்கு இந்த வேலி அப்படின்னு யோசிக்கிற போது தான் பாரி சொல்கிறார், வீடுகள் முடிந்து இந்த காடு தொடங்குது இல்லையா, இது இயற்கையான தொடக்கம் இல்லை. இது நாங்களே எங்களுடைய முன்னோர்கள் விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க பெரும் முயற்சி செய்து அவங்களுடைய அறிவையெல்லாம் பயன்படுத்தி இந்த பெரும் உலகமெங்கும் இருந்து தாவரங்களையும் மரம் செடிகளையும் எடுத்து வந்து நட்டு வைத்து உருவாக்கிய காடு இதுதான் எங்களுடைய வேலி போல. இதில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் இதோடைய மனம் விலங்குகளை வெறி மனம் கொள்ள வைக்கிறது. ஒரு காது தொலைவுக்கு தள்ளி நிறுத்தக்கூடியது. அதையும் மீறி ஏதாவது ஒரு விலங்கு இந்த வேலிக்குள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா இதில் இருக்கிற வேலம் முட்களும் நச்சுத்தன்மை கொண்ட பிசின்களும் அந்த விலங்கோட இயக்கத்தை தடுத்து நிறுத்தும். 6 வினாடிகளில் ஒரு விலங்கோட இயக்கத்தை முற்றிலுமாக நிறுத்தக்கூடிய வல்லமை கொண்டது இந்த நாகப்பச்சை வேலி அப்படின்னு சொல்கிறார் பாரி. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சின்ன சொற்களால் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே சுலபமாக பாரி அப்படின்னு கபிலர் வியந்து பார்த்துட்டு இருக்கிற போதே அவருக்கு ஒரு ஆர்வம். யானை கூட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வெறிமனம் எந்த மரத்துக்கு உண்டு அப்படின்னு கபிலர் கேட்குறார். 7 இலை பாலை அப்படின்னு சொல்கிறார் பாரி. ஞாபகம் இருக்கா 7 இலை பாலை? யோசிச்சுட்டே இருங்க, நான் கதையை சொல்லிட்டு வரேன். இந்த 7 இலை பாலை யானைகளை 6 காத தொலைவுக்கு பின்னாடியே தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இருக்குது. அப்படியா? அப்போ அந்த 7 இலை பாலை பக்கத்தில் போய் ஒரு நாள் நான் நின்று பார்க்கணுமே அப்படின்னு கபிலர் கேட்க பாரிக்கு சிரிப்பு. அப்படி என்ன சிரிக்கக்கூடிய கேள்வியை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பதிலுக்காக காத்துட்ருக்கிறார் கபிலர். அப்போ பாரி சொல்கிறார், 4 திசைகளிலும் ஒரு திசைக்கு ஒரு மரம் அப்படின்னு 4 மரத்தை நட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரி சொல்கிறார். எறும்பு கூட்டங்கள் போல் யானை கூட்டம் இருக்கிற இந்த காட்டுக்குள்ள ஒரு திசைக்கு ஒரு மரம் எப்படி பத்தும் அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக பத்தும். அப்படி இல்லை அப்படின்னும் போது அதனால நிறைய தொந்தரவுகள் கூட நமக்கு உண்டு. அது என்னதான் யானை கூட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடியதுனாலும் ஒரு மதம் பிடித்த யானை வந்தது, அது 7 இலை பாலையோடைய மனத்தை நுகர்ந்தது அப்படின்னா அதை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய வல்லமை அந்த யானைக்கு உண்டு.
அப்படி எரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கபிலர் கேட்க, அதுக்கப்புறம் மனிதனோட முயற்சி தான், பந்தங்களை கொண்டும் பறை ஒளிய முழங்க செய்தும் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் மனிதர்கள் தான் யானை கூட்டத்தை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான காரணம், ஏழிலை பாலையோடைய மனம் காமத்தை தூண்ட வல்லது. எவ்வியூரில் வேறு வேலைகளும் நடக்கணும் இல்லையா, அதுக்காக தான் திசைக்கு ஒரு மரம் மட்டும் நட்டு வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஓ, அதுக்காகத்தான் அது பக்கத்தில் போய் பார்க்கணும்னு நான் சொல்லும்போது சிரிச்சியான்னு. ஆமாம், முருகன் வள்ளியை அடையிறதுக்கு ஏழிலைப்பாலை மரத்துடைய அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போனது தான் அவர் செய்த மிகப்பெரிய தந்திரம். இல்லைன்னா வள்ளியை தன் வசப்படுத்தி இருக்கவே முடியாது அப்படின்னு பாரி சொல்கிறார். இப்போ ஞாபகம் வந்ததா, முருகன் வள்ளி காதலில் ஏழிலைப்பாலையை பற்றி பார்த்துருக்குறோம் இல்லையா. பெண்ணின் அணுக்கத்தால் பூக்கக்கூடிய மரம் அது. ஓஹோ அப்படின்னு கபிலர் கேட்கிற போதேன்னு பாரி சொல்கிறார். முருகன் வேடர் குலத்தை சேர்ந்தவன், வலிமையில் சிறந்தவன். அதே நேரத்தில் வள்ளி கொடி குலத்தை சேர்ந்த பெண், செடி கொடிகளை அறிந்தவள். ஆக மதிநுட்பத்தில் சிறந்தவள். எப்போவுமே வலிமையை விட மதிநுட்பமே சிறந்தது இல்லையா. மதிநுட்பம் அதிகம் இருக்கிற பெண்களை எளிதில் வசப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆக அவரை தன் வசப்படுத்துறதுக்காக முருகன் கையாண்ட ஒரு யுக்தி தான் இந்த ஏழிலைப்பாலையோட அடிவாரத்துக்கு வள்ளியை அழைச்சிட்டு போனது அப்படின்னு சொல்கிறாரு பாரி. இதை கேட்டுட்டு கபிலர் இருக்கிற போதே இருள் சூழ தொடங்குது. இப்போது பந்தங்கள் ஏற்றுறதுக்காக வீரர்கள் எல்லாம் பந்தங்களை எடுத்துகிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல குமிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு, ஆனால் பந்தங்கள் ஏற்றப்படலை. எல்லாரும் யாருக்காகவோ காத்துட்ருக்குறாங்க. அதை பார்த்த கபிலர், இவங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துட்ருக்குறாங்களா, உன்னுடைய உத்தரவுக்காக தான் காத்துட்ருக்குறாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை, குலநாகினியின் உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குலநாகினியா அப்படின்னு கேட்குற போதே தூரத்தில் ஒரு கூட்டம் வருது. அந்த எவ்வியூரின் வயதான பெண்களின் கூட்டம் நடந்து வருது. இந்த கூட்டத்தின் மத்தியில் தான் குலநாகினி இருப்பாள் அப்படின்னு பாரி சொல்கிறார். வரும்போது பாரி கபிலருக்கு இன்னொரு தகவலையும் சொல்கிறார். வழக்கமாக பூச்சிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு இழுப்பை எண்ணெயை விளக்குகளில் ஊற்றுறது வழக்கம். ஆனால் காட்டு பூச்சிகள் இழுப்பை எண்ணெய்க்கு அடங்காது. ஆக நாகக்கழிவும் நச்சு பிசினும் கலந்த ஒரு எண்ணெயை தான் நாங்கள் இந்த விளக்கில் பயன்படுத்துவோம். இதுக்கு கொம்பன் விளக்கு அப்படின்னு பெயர். ஒரு காலத்துக்கும் ஏற்ப பூச்சிகளின் தன்மையும் மாறுபடும். ஆக அந்த பூச்சிகளின் தன்மைக்கு ஏற்ப நாங்கள் கலக்கிற எண்ணெயோட கலப்பும் மாறுபடும். இதையெல்லாம் பார்த்துக்கிறது குலநாகினிகள் தான். அவங்க உத்தரவு கொடுத்தா தான் இதை ஏற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, குலநாகினிகள் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. வாங்க, நம்மளை பார்க்குறாங்க, நம்ம கீழே போகலாம் அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது அவங்க பந்தங்களை ஏற்றி கொடுக்க வீரர்கள் அந்தந்த இடங்களுக்கு பந்தங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஆக ஒரு இடத்துல வச்சு தான் எல்லா பந்தங்களும் ஏற்றப்படுது அப்படின்றதுனால அந்த இடமே புகையால் சூழப்பட்டிருக்கு. கீழே இறங்கி வந்த உடனே பாரி குலநாகினிக்கு முன்னாடி நின்று வணங்குறான். கபிலருக்கு கண்கள் காந்த ஆரம்பிக்குது, ஏன்னா அந்த புகையோட நெடியில். இப்போது குலநாகினி எங்கே இருக்கிறாங்க அப்படின்றதையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புகை சூழ்ந்திருக்கு. இப்போ புகையோட நெடி மூக்கில் போன உடனே தும்முறதுக்காக கபிலர் தயாராகும் போது அவருடைய முகத்துக்கு முன்னாடி குலநாகினியோட அகன்று விரிந்த விழிகள் தெரியுது. இதை பார்த்த உடனே பயந்து போய் ஒரு அடி பின்னால் நகழ்றார். அதோட பகுதி 12 முடியுது. அடுத்தடுத்த பகுதிகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். காத்திருங்கள். நன்றி.